நண்பர்களே, ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அது உங்களுடைய விருப்பம். பட் என்னுடைய கடமை சொல்ல வேண்டியதை நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி யூபிஐ ஐடிலாம் நீங்கள் பயன்படுத்துறீங்க உங்கள் ஃபோனில் அப்போனா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. அதாவது கடந்த ஒரு வருஷமாக யூபிஐ ஐடியை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி டெலீட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை ஆக்டிவேட்டாக வச்சுக்கணும்னா கண்டிப்பாக பணம் அனுப்புறது ரிசீவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை ஒரு தடவையாவது நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்கள் யூபிஐ ஐடி டெலீட் ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு வருஷமாக நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு நம்மளுடைய சேனலுக்கு தேவைப்படுது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ முழுமையாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இந்த யூபிஐ மேனேஜ் பண்ணுறவங்க நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அது எந்த மாதிரி அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் பே, வாட்ஸ்அப் பே இந்த மாதிரி யாராச்சும் பயன்படுத்தினீங்கன்னா அதில் அந்த யூபிஐ ஐடி இருக்கும்ல, அதை வச்சு தான் நம்ம பணம் அனுப்புறது ரிசீவ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் அதை முறையாக ஒரு வருஷமாக பயன்படுத்தலைன்னா அந்த ஐடி ஆட்டோமேட்டிக்கலி அது டெலீட் ஆயிருமா. ஸோ நண்பர்களே, நீங்கள் ஒரு தடவையாக அதை பயன்படுத்துறீங்க. இது ஜனவரி 1, 2024 முதல் அமுலுக்கு வரும். அதுக்கு காரணமும் சொல்றாங்க இந்த நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. என்ன காரணம் தெரியுமா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த யூபிஐ ஐடியை நீங்க பேங்கோட கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? பேங்க்ல ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகி நீங்க யூபிஐ ஐடியை முறையாக பயன்படுத்த முடியும். பணத்தை அனுப்பலாம், பணத்தை ரிசீவ் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு வருஷமா யூபிஐ ஐடியை பயன்படுத்தல. அதே மாதிரி அந்த நம்பரையும் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 90 நாளைக்கு மேல நீங்க பயன்படுத்தாம விட்டுறீங்க. 90 நாளைக்கு அப்புறம் ட்ராய் என்ன பண்ணும், அந்த நம்பரை அந்த பர்டிகுலரி அந்த மொபைல் நம்பரை வேற ஆளுக்கு மாற்றி விட்டுரும். அப்போ யாராச்சும் அந்த ஐடிக்கு பணம் அனுப்புனாங்கன்னா அந்த மொபைல் நம்பர் எந்த பேங்கோட கரெக்டாக இருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். ஸோ இந்த ஃப்ராடுத்தனத்தை நிறுத்துறதுக்கு தான் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் பே இவங்களுக்குலாம் அவங்களுடைய கஸ்டமர் ஒரு வருஷத்துக்கு மேலே யூபிஐடியை பயன்படுத்தலைன்னா அந்த ஐடியை ஆட்டோமேட்டிக்கலி டெலீட் பண்ணிடணும் அப்படின்னு. ஸோ நண்பர்களே, ரொம்ப கவனமாக இருங்க. ஆக்டிவேட்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதே நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரும் ஆக்டிவேட்டில் இருக்கணும். அதை விட்டுட்டீங்க, யாராச்சும் பணம் அனுப்பும்போது அந்த நம்பர் எந்த பேங்கோட கனெக்டாக இருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும். பெரிய சட்ட சிக்கலாயிரும். ஸோ அதனால் இது எப்போ வருதுன்னா அமுலுக்கு 1 ஜனவரி 2024 முதல் அமுலுக்கு வருது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இதில் பாதுகாத்துக்கிட்டும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, தட்டி விட்டுக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.